எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த புதிய நாளிலே அவருடைய புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் இணைந்த இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பும்படியாக இந்த நாளிலும் சங்கீதம் 121 அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாளிலே நம்மை மூடும்படியாக, நம்மளுடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து அந்த வசனங்களை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். எல்லாரும் இணைந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவேன். கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் அவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வார்த்தையும் இது முதற்படம் என்று என்றென்றைக்கும் காப்பார். வாங்க சபையே, நாம் எல்லாரும் இணைந்து நம்ம ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து பாடுவோம். எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. Yes Jesus. Amen. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள்
சர்வ வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனிடம் இருந்தே என்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு நிழலானது நம்மை வழுவாமல் காப்பவர், சூரியன் பகலில் சந்திரன் இரவிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் காத்த தேவனை நாம் எல்லாரும் இந்த வேளையில ஹல்லேலூயா அப்பா மக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நீங்களே எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென். பக்கத்தில் நீ நல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நீ நல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. என் காலை தள்ளாடு விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடு விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை எல்லாரும் நாய்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பிடிச்சு கொண்டு எல்லாம் சொல்லுங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் தேவா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் தேவா என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா. நம்மை விட்டு எடுப்படாத அந்த கிருபையினாலே இந்த நாள் வரைக்கும் நம்மை சுகபத்தத்தோடு நம்மை ஏந்தி கொண்டிருக்கிற தேவனை நாம் எல்லாரும் இந்த ஆண்டவரே அப்பா அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்து காத்து கொண்டிருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று எல்லாரும் இந்த ஹல்லேலூயா. Yes Jesus, thank you Father. மலைகள் பெய்யந்தாகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெய்யந்தாகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எல்லாரும் சேர்ந்து எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா. நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்யக்கூடிய தேவனை நாம் எல்லாரும் பிடிச்சு கொண்டு ஹல்லேலூயா ஆமென். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். ஆமென். போக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. சேர்ந்து சொல்லுவோமா. எல்லாரும் நான் ஆண்டவரே நான் போக்கிற வரத்திலும் ஆண்டவரே என்னை பத்திரமாக காக்கிற தேவன் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் சேர்ந்து
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவர், நமக்கு ஒத்தாசையானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நாம் நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது அநேகர் உதவி செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாலும் இந்த நாட்களிலே நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு ஒத்தாசை தருகிறவர் நம் தேவாதி தேவன் மாத்திரம்தான். ஆகவே அவரை நாம் இந்த நாட்களிலே இன்னும் நல்லா பிடிச்சு கொண்டு, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இந்த நாட்கள் கொடிய நாட்களிலே ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்படாதபடிக்கு நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை இணைந்து பாடப்போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நாம் இருக்கிற நிழலாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாக நம்மை மறைத்துக் கொண்டு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் என்று காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நம்பிக்கையோடு எல்லாரும் நாய்ந்து ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாய்ந்து சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள் நம்மை சுற்றி வந்தாலும் நம்மை தாங்குகிறவர் நம் நீதியின் தேவன். எல்லாரும் நாமே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். சொல்றோமா? ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் நம்புவோம். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்பக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமா. நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாட்களிலும் நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா விதமான மலைகள் போன்ற சூழ்நிலைகளை
எங்களை வழி நடத்தி செல்லும்படியாக எல்லாரையும் நான் இந்த அப்பா கண்மலைகள் பெய்யும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெய்யும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெறனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். சரி சோமா நம்பிக்கையோட இந்த நாட்களிலே கர்த்தருடைய பலனை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இயேசுவை. ஹல்லேலூயா. என்ன காரியம் நமக்கு விரோதமாக நேரிட்டாலும் இந்த நாளிலும் கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த நாளிலும் உங்கள் தலையை நிமிர செய்யும்படியாக ஆண்டவரே உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் ஆண்டவரே நீங்க எங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்லவே. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த அப்பா உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறதுனாலே ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பும்படியாக ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் மீண்டுமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நம்பிக்கை அவர் மேல் பற்றுகிற அந்த விசுவாசம் இந்த வேலையில நம்ம நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவரை நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே அவர் உன்னத ஒத்தாசை, உன்னத பலனை, உன்னத கிருபையை இந்த நாட்களிலே நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையிலே அவர் பெரியவர், அவரே நம்பத்தக்கவர் என்பதை நாம் பார்க்கும்படியாக இந்த நாட்களிலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியாக உங்கள் முன்பாக அவர் கொண்டு வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. For God has a name that is above every other name, that at the name of Jesus every knee will bow, everything that concerns you, everything that is troubling you has to bow at the name of Jesus. Come on, church. You and I, let us all lift up the name of Jesus, for there is power, there is healing, there is restoration in the mighty name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, 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 break every chain. Come on, church, let's all declare together. There is power in the name of Jesus.
Jesus. There is power in the name of Jesus. Wonder-working power in the name of Jesus. To break every chain, break every chain, break every chain. Let's all sing together. Break every chain, break every chain, break every chain. Hallelujah. There is power in the name of Jesus. Everyone together. There is power in the name of Jesus. Miracle working power in the name of Jesus. To break every chain, break every chain, break every chain. Everyone together. Break every chain, break every chain. Come on, let's go up. Hallelujah. Hallelujah, Jesus. Oh, yes. Oh, there is power in the name of Jesus. Everyone together. Let's all declare right now. In the name of Jesus. There is power in the name of Jesus. To break every chain, 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 break every chain. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே. இயேசுவின் ஹalleluya. அந்த நாமத்தில் உள்ள வல்லமையினாலே இந்த நாளிலும் சங்கலிகள் அருந்திடவே அருந்திடவே. ஹalleluya. சங்கலிகள் உடைத்திடவே உடைத்திடவே. நீங்க பாடுகிற இந்த வேளையிலே அவர் நாமத்தில் இருக்கிற வல்லமை இந்த நாளிலும் எல்லா விதமான சங்கலிகளும், எல்லா வியாதியின் சங்கலிகளும், எல்லா பயத்தின் சங்கலிகளும், எல்லா விதமான வறுமையின் சங்கலிகளும், உங்களை பிடித்திருக்கிற எல்லா விதமான பாதாளத்தின் சங்கலிகளும் இந்த வேளையிலே நாம் பாடுகிற இந்த வேளையிலே தெய்வீக விடுதலை உண்டாகும்படியாக எல்லாரும் ஐந்து சங்கலிகள் உடைத்திடவே உடைத்திடவே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே. எங்களோடு சேர்ந்து இந்த வேளையில நீங்க பாடுகிற இந்த வேளையில தேவனுடைய வல்லமை ஒரு யக்கபாஷைக்கு உங்களை நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே.
இந்த நாட்களிலும் தேவனுடைய வல்லமாய், தேவனுடைய உன்னத அபிஷேகம் தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலே விடுவிக்கும்படியாக நாம் எல்லாரும் எழும்பி இந்த நாட்களிலும் அப்பா தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே எங்கள் சந்ததியிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் வல்லமை விளங்கும்படியாக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமையிலே எழும்பி அவர்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பாதாளத்தின் சங்கிலிகளையும் உடைக்கக்கூடிய வல்லமையினாலே in the mighty name of Jesus right now, Father, we pray that the church will be adorned with supernatural strength, Father, with supernatural power, Lord, that they will take over the land in the mighty name of Jesus. எங்கள் தேசத்தின் சேமத்தை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே எல்லா வியாதியின் சங்கிலிகளும் எல்லா விதமான மரணத்தின் ஆவியின் சங்கிலிகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் விலகி போகும்படியாக தேவனுடைய அபிஷேகத்தினாலே இந்த நாட்களில் நீங்கள் சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமடைகிறோம். Hallelujah. It's not by any other thing but church. In these days you and I have been chosen that we will receive the healing anointing from the stripes of our Lord Jesus Christ. And so let us all lift up together and say, Father, 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 right now we pray. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினாலே, ஆண்டவரே உம்முடைய சபை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது நிரப்பும்படியாக உம்முடைய சுகமளிக்கிற பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளில் இருக்கிற அந்த வல்லமை இந்த வேளையிலே எங்களை நிரப்பும்படியாக. Hallelujah. And by your stripes we are healed. 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 அவர் தழும்புகளினால் குணமடைகிறோம். எல்லாரும் சேர்ந்து அவர் தழும்புகளினால் குணம் அடைகிறோம். அவர் தழும்புகளினால் குணம் அடைகிறோம். அவர் தழும்புகளினால் குணம் அடைகிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? அவர் தழும்புகளினால் குணம் அடைகிறோம். ஆமென்.
இந்த நாட்களிலும் நம் சரீரங்களை வெளிப்படும்படியாக தேவனுக்குரிய சரீரம் இந்த நாட்களிலே அவருடைய தழும்புகளினாலே நமக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய ஒத்தாசையினாலே நமக்கு இந்த நாட்களிலே பலன் உண்டு. அதை உணர்கிற ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா. And by your stripe I am healed. Hallelujah. I am healed. And by your stripes I am healed. இந்த நாட்களிலும் தேவன் எங்களையும் உங்க முன்பதாக ஒரு சாட்சியாக அவர் கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நாங்கள் குடும்பமாக இந்த வியாதியினாலே தாக்கப்பட்ட நாட்களிலே தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு படியிலும் in every step we saw the supernatural help of God. தேவனுடைய ஒத்தாசையை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நாளிலும் நாங்கள் நிற்கிறோம் என்றால் தேவாவியானவர் அவர் தழும்புகளினாலே ஒரு அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு முன்பதாக நின்று பாடும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக எல்லாரும் இந்த ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய தழும்புகள் இன்றைக்கும் குணமாக்குகிற உம்முடைய தழும்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கைவிடாத ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளினாலே நாங்கள் சுகமடைகிறோம். அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் குணமாகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரோடாக அடுக்கடக்காம அவருடைய தழும்புகளில் இருக்கிற வல்லமை இந்த நாட்களிலே உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நீங்கள் உணரும்படியாக எல்லாரும் இணைந்து அவர் தழும்புகளால் குணமடைகிறோம். ஹல்லேலூயா. Yes Jesus. அவர் தழும்புகளால் குணமடைகிறோம். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நேசிக்கிறேன் உம்மை நானே என் தெய்வமே. ஹல்லேலூயா. என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மை நானே என் தெய்வமே எனவே சுவே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒரு உயிர் உள்ள சாட்சியாக நீங்க நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் அதே கிருபை அதே பலன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் மேல எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறேன் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆவியானவரே. Yes Lord. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆமென், ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன். எல்லாரும் இந்த நாட்களிலே அவர் ஒருவரே நம் நேசித்தார். அவரே நமக்காக ஜீவனை தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? ஆகவே இந்த நாட்களிலும் அவரே நமக்கு ஒத்தாசை தருகிற தேவன், அவரே நமக்கு சுகம் தருகிற தேவன், அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர். ஆகவே அவரை பார்த்து
நேசம் உண்டு, பாசம் உண்டு அப்பா, இரக்கம் உண்டு. உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தோம் உம் பாதத்தில். அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதத்தில். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாருமே இது நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மோடு இருந்து இந்த நாள் வரைக்குமாக ஒரு யக்கபாஷைக்கு நம் கரத்தை பிடித்தவர், அந்த கரத்தை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறாரே, நம்மை இன்னும் சுமப்பேன், இன்னும் ஏந்துவேன், இன்னும் விடுவிப்பேன் என்று சொன்னவர். அவர் நம்மை கைவிடாதபடிக்கு இந்த நாள் வரைக்குமாக நம்மை ஏந்தினவர், நம்மை சுமந்தவர், நம்மை தப்புவித்த தேவனாய் எல்லாரும் மனதாரை நைந்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த நாட்களில் சூழ்நிலைகள் எவ்வளவு கொடிதாக மாறினாலும் தேவ பிள்ளைகள் அவருக்கு நன்றி செலுத்துவதை நாம் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு இன்னும் அதிகமா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கிறதை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்படியாக ஆவியானவரே உம்முடைய பிரசனத்தினாலே ஆண்டவரே எங்களை நீங்க திருப்திப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. எல்லாரும் இந்த நன்றிகளை எடுப்போமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, எனதே இசையா. ஒரு யக்கபாஷைக்கே உமக்கு நாங்கள் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரே இன்னும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரே நீங்க பாராட்டின இரக்கத்திற்காக, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை எங்கள் ஜீவனை நீங்க கூட்டி கொடுத்ததற்காக அப்பா உமக்கு நாங்கள் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். இன்னும் உம்மை முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு ஆராதிக்கும்படியாக Lord, we submit ourselves, Father. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் நான் இந்த வேலையில ஒரு அபரியக்கபாஷைக்கே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தெய்வ பயமுள்ள துணையை தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் ஏறெடுக்க வேண்டிய ஜெபங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தால் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவருக்கு ஆணையிட்டு கொடுத்தார். தங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பயமுள்ள கணவன் மனைவி பெற வேண்டும் என்று விருப்பம் உடைய பெற்றோர்கள் அவர்கள் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காக தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், அவர்களுடைய திருமணம் அவர்களுடைய எதிர்கால நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை குறித்து கொடுக்கிற ஒரு சாட்சி. ஆபிரகாம் தன் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவார் என்பதை ஆண்டவர் அறிந்து ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை தெரிந்து கொண்டார். தேவனுடைய வழியில்
போதித்து நடத்துவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்பொழுதுதான் நிறைவேறும். ஆபிரகாம் என்ற தேவ மனிதனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகளில் நடக்கவில்லை என்றால், ஆபிரகாம் என்ற தேவ மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை நிறைவேறாது. ஈசாக்கு என்ற தேவ மனிதனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நிலையில் ஆபிரகாம் தேவ மனிதன் தன் ஊழியக்காரர் எலியேசரை தன் தேசத்துக்கு அனுப்பினார். அந்த தேசத்தில் தன் குமாரனுக்கு பெண் கொள்ளும்படி சொன்னார். அவிசுவாசிகளுடன் இணைவதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை ஆபிரகாம் தேவ மனிதன் நன்றாக அறிந்திருந்தார். இன்றைக்கும் இதே நிலையில்தான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தேவன் இருந்தாரோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நேசிக்கிற, தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு தேவ சித்தம் நிறைவேற விரும்புகிறவர்கள் எப்படி அவர்கள் செபிக்க வேண்டும்? என் மகன் வாழ்க்கையில், என் மகள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம்தான் நிறைவேற வேண்டும், தேவனுடைய விருப்பம்தான் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் எந்த வழிமுறையில் ஜெபித்தால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சரியான வழியில் வழி நடத்துவார்? முதலாவது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஏசாயா 54:13. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று
கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 49:25. ஏசாயா 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம், தேவ வல்லமை அளவில்லாமல் நம்மை நிரப்பும். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. நம்பிக்கையோடு எல்லாரும் நாய்ந்து ஹல்லேலூயா அவருடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாய்ந்து சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா எஸ் லார்ட். தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள் நம்மை சுற்றி வந்தாலும் நம்மை தாங்குகிறவர் நம் நீதியின் தேவன். எல்லாரும் நாமே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசம் கூடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். சொல்றோமா? ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நாங்க கடைசி வரைக்கும் நிற்கும்படியாக ஆண்டவரே நாங்க நம்புவோம். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்பக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமா. நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். தேவன் ஒருவரால் தான் சரியான துணையை என் மகனுக்கு, என் மகளுக்கு கொடுக்க முடியும். இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனே எந்த ஒரு ஆணை, எந்த ஒரு பெண்ணை என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு
முன் குறித்திருக்கிறீரோ அவர்களை விடுவியும் விடுவியும் விடுவியும். தேவனே, எந்த ஒரு ஆணை, எந்த ஒரு பெண்ணை என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு முன் குறித்திருக்கிறீரோ அவர்களை விடுவியும் விடுவியும் விடுவியும். தேவனே, சீக்கிரமாய் தெய்வீக பொருத்தம் வந்து சேருவதற்கு உதவி செய்யும். தேவனே, சீக்கிரமாய் தெய்வீக பொருத்தம் வந்து சேருவதற்கு உதவி செய்யும். தேவனே, முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கும் நபராக கொண்டு வாரும். தேவனே, முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கும் நபராக கொண்டு வாரும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தேவனே, இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி அவர்களுடைய குடும்பம் கட்டப்படுவதாக. தேவனே, இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி அவர்களுடைய குடும்பம் கட்டப்படுவதாக. தேவனே, அவர்கள் ஒன்று சேரக்கூடாதபடி இருக்கிற எல்லா சாத்தானுடைய எல்லா தடைகளும் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே,
அவர்கள் ஒன்று சேரக்கூடாதபடி இருக்கிற எல்லா சாத்தானுடைய எல்லா தடைகளும் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே அவர்கள் சார்பாக யுத்தம் செய்யும் தூதர்களை அனுப்பும், தூதர்களை அனுப்பும், தூதர்களை அனுப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே அவர்கள் சார்பாக யுத்தம் செய்யும் தூதர்களை அனுப்பும், தூதர்களை அனுப்பும், தூதர்களை அனுப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே என்னுடைய மகனை, என்னுடைய மகளை ஒரு விசேஷமான மனுஷிக்காக, மனிதனுக்காக உருவாக்கி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது நிறைவேற உதவி செய்யும். ஆமென். தேவனே என்னுடைய மகனை, என்னுடைய மகளை ஒரு விசேஷமான மனுஷிக்காக, மனிதனுக்காக உருவாக்கி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது நிறைவேற உதவி செய்யும். ஆமென். என் மகனுடைய, என் மகளுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கிற மணமகளை, மணமகனை வெளியே வரும்படி நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன், திறப்பின் வாசலில் நிற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் மகனுடைய, என் மகளுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கிற மணமகளை, மணமகனை வெளியே வரும்படி நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன், திறப்பின் வாசலில் நிற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராளி கொண்டு வரும் போலியான துணையை நான் மறுக்கிறேன், மறுக்கிறேன், மறுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராளி கொண்டு வரும் போலியான துணையை நான் மறுக்கிறேன், மறுக்கிறேன், மறுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும் எந்த பூர்வீகமான திருமண பிரச்சனைகளையும் நான் வெட்டி 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 எரிகிறேன், எரிகிறேன், எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும் எந்த
பூர்வீகமான திருமண பிரச்சனைகளையும் நான் வெட்டி 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 எரிகிறேன் எரிகிறேன் எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்போ உங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் மகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அவங்க பேரை இப்போ நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மகன் பேரை சொல்லுங்கள், உங்கள் மக பேரை சொல்லுங்கள். சரியான நபர் வரும் வரை வாழ்க்கையை பொறுமை ஆளுகை செய்யட்டும். சரியான ஒரு நபர் வரணும். அதுக்குள்ள அவசரப்பட்டு என் மகனோ என் மகளோ தேவையில்லாத ஒரு நபரை கொண்டு வந்துடக்கூடாது, நாங்களும் தேவையில்லாத ஒரு நபரை எங்கள் குடும்பத்தில் கொண்டு வரக்கூடாது. சரியான நபர் வரும் வரை பொறுமையை காத்துக்கொள்ள பொறுமை எங்களை ஆளுகை செய்யட்டும். பொறுமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சரியான நபர் வரும் வரை பொறுமையை காத்துக்கொள்ள பொறுமை எங்களை ஆளுகை செய்யட்டும். பொறுமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு மனைவியை கண்டுபிடிக்க தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினது போல என்னுடைய மகன் என்னுடைய மகள் அவர்களுடைய எதிர்கால மனைவியை எதிர்கால கணவனை என் மகனிடத்தில் என் மகளிடத்தில் கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு மனைவியை கண்டுபிடிக்க தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினது போல என்னுடைய மகன் என்னுடைய மகள் அவர்களுடைய எதிர்கால மனைவியை எதிர்கால கணவனை என் மகனிடத்தில் என் மகளிடத்தில் கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுத்த இந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபங்களை ஏறெடுத்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக ஆண்டவர் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதை நீங்கள் ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து நானும் கர்த்தரை துதிப்பதற்கு ஆண்டவர் அருளிய இந்த பாக்கியத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு காரணமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அந்த தெய்வ மனிதனுக்கு தேவன் இப்படி ஒரு பாரத்தை தந்து சபைக்கு போக முடியாதவர்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு வழிமுறைகளை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, சபை கூடி வருதல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னதான் ஆன்லைன் வழியாக நாம் பார்த்தாலும், என்னதான் தொலைக்காட்சிகள் வழியாக பார்த்தாலும், ஒரு நேரடியான ஒரு சந்திப்பு வரும் பொழுது உண்டாகிற புல்லாங்கிருதம் வேறு எங்கும் இல்லை. எனினும் வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே
நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்கிறோம். அதுவும் கர்த்தரால் தான் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இந்த கனமான திருப்பணிக்கு காரணமான இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியை நாம் கனப்படுத்த வேண்டும். ஆகவே இப்பொழுது நீங்கள் மனம் உவந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற பிரகாரமாக உங்கள் காணிக்கைகளை திரையில் வந்து கொண்டிருக்கிற எண்களோடு தொடர்பு கொண்டு இயேசு ஊழியங்கள் அல்லது ஏஞ்சல் டிவிக்கு அனுப்பலாம். ஒரு பாடல் ஒன்று இப்பொழுது பாடப்படும். அவ்வமயம் நீங்கள் அதை செயல்படுத்தும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு காசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை எடுப்பேன். எனக்கு காசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனிடம் இருந்தே, என்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு நிழலானது நம்மை வழுவாமல் காப்பவர், சூரியன் பகலில் சந்திரன் இரவிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் காத்த தேவனை நாம் எல்லாரும் நாயில் இந்த வேலையில ஹல்லேலூயா. அப்பா மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்களே எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். பக்கத்தில் நீ நல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நீ நல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு காசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே எடுப்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. என் காலை தள்ளாடு விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடு விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன் ரப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை எல்லாரும் நாய்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பிடிச்சு கொண்டு எல்லாம் சொல்லுங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் தேவா என் கண்களையே எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் தேவா என் கண்களையே எடுப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா. நம்மை விட்டு எடுப்படாத அந்த கிருபையினாலே இந்த நாள் வரைக்கும் நம்மை சுகபத்தத்தோடு நம்மை ஏந்தி கொண்டிருக்கிற தேவனை நாம் எல்லாரும் நான் ஆண்டவரே அப்பா அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்து காத்து கொண்டிருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். Thank you Father. மலைகள் பெய்யந்தாகின்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெய்யந்தாகின்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எல்லாரும் சேர்ந்து எனக்கு தாசை
நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. பரிசுத்த பிதாவே, தம் பிள்ளைகள் மனமு வந்து கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்கு நீர் பலன் தருவீராக. உம்முடைய வார்த்தையின்படியாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அவர்கள் மடியில் அளந்து போட தேவன் அருள் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தேவனால் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், அதில் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். பரிச்சயமான ஒரு பகுதி அது. எனினும் உங்கள் பிரயோஜனத்திற்காக அதை நாங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா 46 அதிகாரம் 4 வாக்கியம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 46 of the word 4 வாசிக்கிறோம், கேளுங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இதில் தப்புவிப்பேன் என்ற அந்த வாக்கு இக்காலத்திற்கு மிக பிரயோஜனமான ஒன்றாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யார் எங்களை விடுவிக்கக்கூடும்? எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்? எப்பொழுது பார்த்தாலும் குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு தேசம் கூக்குரல் இடுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் இயற்கையின் சீற்றத்தால் எங்கள் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாடு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் ஒரு சாரார் கூக்குரல் இடுகிறார்கள். இன்னொரு பக்கம், ஐயா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து பசியினாலே வாடுகிற கூட்டமும் உலகை விட்டு போகிற கூட்டமும் மலிந்து கிடக்கிறது. யார் எங்களை தப்புவிக்க முடியும்? யாரால் எங்களை காக்க முடியும்? இப்படிதான் அழுகுறல். தனிப்பட்ட நபர் வாழ்க்கையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, நாட்டிலும் சரி, தேசத்திலும் சரி, கண்டங்களிலும் சரி, இப்பொழுது யார் எங்களுக்கு என்ற கேள்விதான் அது ஏராளமான மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வோம்? இங்கே கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்கை கொடுக்கிறார். நான் உங்களை தப்புவிப்பேன். நோயிலிருந்து, எதிரியின் சதியிலிருந்து, பஞ்சத்திலிருந்து, பட்டினியிலிருந்து, இயற்கையின் சீற்றத்திலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன். கேட்கும் போதே இன்பமா இருக்குல்ல? அன்றைக்கு யாக்கோபு அவரை பார்த்து ஏசாயா என்ற தீர்க்கதரிசி கிமு 712 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. இஸ்ரவேலில் மீதியான ஜனங்கள், ராம்னன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். யாக்கோபுக்கு பழைய பெயர் யாக்கோபு. ஆண்டவராகி தேவன் அவருக்கு கொடுத்த புதிய நாமம் இஸ்ரேல். ஆகமத்தில் யாக்கோபோ இஸ்ரேல் தேசமோ, இஸ்ரவேல் மக்களோ, யூதர்களோ, ஆபிரகாமின் சந்ததியில் வந்த அந்த கோத்திரத்தின் பிதாக்களோ, அல்லது அவர்கள் வழியாக தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கிற ஜனங்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அருளுகின்ற ஒரு வாக்கு, நான் உங்களை தப்புவிப்பேன். அன்பானவர்களே, இது கர்த்தர் அருளிய வாக்கு. தான் பெற்ற ஒரு குழந்தையை காக்க வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு கடமை அல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையிலும். அதைதான் சாலமோன் ஆண்ட காலத்தில் 2 வேசிகள் இரவு நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தி புரண்டு படுத்து தான் பெற்ற குழந்தை சாவதற்கு காரணமானால் செத்து போயிடுச்சு. அடுத்தவளுடைய உயிராக இருக்கிற குழந்தையை கொண்டு வந்து தன் மார்போடு சாய்த்து கொண்டு தான் சாகடித்த குழந்தையை கொண்டு போய் அடுத்த ஸ்திரீயினுடைய பக்கத்தில் படுக்க வைக்கிறாள். விடிந்து பார்த்த பொழுது, ஐயோ, இது என் குழந்தை மாதிரி தெரியவில்லையே, அதுவும் என் குழந்தை அங்கு இருக்கிறது. அப்பொழுது 2 பேருக்கு வாக்குவாதம் வரும் பொழுது அன்று அரசாண்டு கொண்டிருந்த சாலமோனிடம் போகிறார்கள். சாலமோனுடைய ஞானத்திற்கு ஒரு பரீட்சை. அந்த ஞானவான்
தன் சேவகனை அழைத்து ஒரு பட்டயத்தை கொண்டு வா, உயிரோடு இருக்கிற இந்த குழந்தையை அவன் 2 துண்டாக போட்டு இவளுக்கும் அவளுக்கும் கொடு என்றான். அப்பொழுது உயிருள்ள குழந்தையின் தாயினுடைய குடல் துடித்தது. வேதம் அப்படி சொல்றது. ஐயோ, என் பிள்ளையை கொன்று விடாதீர்கள், ராஜா அவளுக்கே கொடுத்துருங்க, என் பிள்ளை உயிராக இருந்தா போதும். ராஜாவினுடைய ஞானம் அங்கே வெளிப்பட்டு, இவள்தான் உயிரோடு இருக்கிற குழந்தைக்கு உண்மை உள்ள தாய் என்று அந்த குழந்தையை அழுது காப்பாற்ற துடித்த தாய்க்கே கொடுத்து அனுப்புகிறார். அப்படிதான் நீங்களும் நானும் தேவனால் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறவர்கள். ஆகவேதான் அவர் சொல்றார், நான் உங்களை தப்புவிப்பேன், கலங்காதீர்கள். கேட்கும் பொழுது இன்பமா இருக்குல்ல? அடுத்த ஒரு கேள்வி, போற வர எல்லாரையுமே அவர் தப்பிச்சுக்கிட்டு இருப்பாரா? ஒரு வேலை அவர் செய்யலாம். ஆனால் யாக்கோபு யார்? ஒரு எத்தனாக இருந்தும் ஒரு நாள் தேவாதி தேவனை சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற பொழுது அவர் தேவ தூதனோடு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற அவர் காத்திருக்கும் பொழுது அன்றைக்கு அவருக்கு ஒரு புதிய நாமத்தை தேவாதி தேவன் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. அதுவரை எத்தனாகவும் அதுவரை வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவர் தேவனுடைய சந்திப்பு வந்த பொழுது தன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டார். அப்பொழுதுதான் கர்த்தர் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு அடையாளமாக யாக்கோபினுடைய மூத்த சகோதரன் ஏசா கோபத்தோடு தான் ஒரு காலம் வரும், அப்பொழுது என் சகோதரனை கொன்று போடுவேன் என்றார். ஏனென்றால் அவர் வஞ்சிக்கப்பட்டார். இதே யாக்கோபு தன் மூத்த சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தன் தகப்பனையும் ஏமாற்றிய பொழுது ஏசாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாள் வரும் கொன்று போடுவேன். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து யாக்கோபு மனம் திரும்பினபடினாலே தப்பிக்க வைத்தார். அன்பானவர்களை, யாரை அவர் தப்புவிப்பார்? அதற்கு சில காரியங்களை வேகமாய் நான் சொல்லும் பொழுது கவனமாய் கவனித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக சங்கீதக்காரர் 97:10 இப்படி சொல்றார். சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூற அவன் எண்ணம் எல்லாம் மாற்றமடைகிறது. அவன் முழுவதுமாக மாற்றப்பட்ட ஒரு நிலையிலே தீமையை அவர் வெறுத்து விடுகிறார். ஒரு பரிசுத்தவான் என்ற ஒரு நிலைக்கு அவர் மாற்றமடைகிறார். ஒரு காலத்தில் சபையை பாழ்படித்தவர், ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கினவர். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அளவுக்கு அடங்காத அன்பை பொழிகிறார். ஆகவே நான் என் தாசனை காக்க வேண்டும் என்று கர்த்தர் முன் வருகிறார். அவரோடு கூட அன்பு கூறுகிறவர்கள், அவரில் ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் எவரானாலும் அவர்கள் ஒரு பரிசுத்த நிலையில் மாறுகிறார்கள். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம், வாசனை தரும். அந்த பூவில் இருக்கிற வாசனை கட்டப்படுகிற அந்த நாரிலும் ஏறி விடுகிறது. அப்பொழுது அந்த நாருக்கு மனம் வருகிறது. அதுபோல தேவனோடு உறவாட தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவனோடு கூட ஐக்கியம் உண்டாய்விடுகிறது. ஆண்டவர் அருளுகின்ற அந்த தெய்வீகம் அவர்களுக்குள் வருகிறது. அப்பொழுது அவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். அதனால தான் மோசே தேவ சமூகத்தில் காத்து கிடந்தார். எலியா தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அநேக பரிசுத்தவான்கள் அப்படி காத்திருக்க ஒரு பக்கம் புது பலன் அடைகிறார்கள், உறவாடுகிறார்கள் தேவனோடு.
அவர்களுக்கு பரிசுத்தம் அவர்களை அறியாமலேயே அவர்களை நிரப்பி விடுகிறது. தேவனோடு அந்த அன்பு பெருகி விடுகிறது. அதனால தான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், பிகாஸ் he set his love upon me, நான் அவனை விடுவிப்பேன். ஏன்னா அழகா 91 சங்கீதம் 14-15 நாம் வாசிக்கும் பொழுது அறிகிறோம். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார். ஒரு முறை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைத்து படகில் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று பெரும் காற்று, படகு முழுகத்தக்கதாய் சூறாவளி. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவை இல்லையா? எப்பக்கம் பார்த்தாலும் பெரும் காற்று கொந்தளிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு. ஆண்டவரோடு கூட இருந்த அவருடைய சீடர்களும் அன்று காப்பாற்றப்பட்டார்கள். எந்த தீங்கும் வரவில்லை. ஒருமுறை பவுலடிகள் கப்பல் பயணம் செய்கிறார். அவரோடு கூட பயணப்பட்டவர்கள் அத்தனை பேரும் நடுங்குகிறார்கள். ஏனென்றால் கொடும் காற்று. பல நாட்கள் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு பவுலுக்கு தேவ தூதன் தோன்றி, ஒருவருக்கும் ஒரு சேதம் வருவதில்லை, நீங்கள் காக்கப்படுவீர்கள். அதே போல அந்த படவில் இருந்த அத்தனை பேரும் 276 பேரும் பவுலோடு சேர்த்து காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், பவுல் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலே. அதுபோலதான் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து எரேமியாவின் புஸ்தகம் 39 அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களிலே தேவனை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கை பார்க்கிறோம். வாசிப்போமா? புக் ஆஃப் ஜெரமையா 39:17-18. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உன்னை நான் தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷர்களின் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதல்லப்பா. காரணம், நீ என்னை நம்பினபடினாலே. யார் கர்த்தர் பெயரில் நம்பிக்கை வைக்கிறார்களோ, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், உம்மால் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய ஆரம்ப காலகட்டத்தில் அவரிடத்தில் 100க்கு அதிபதி ஒருவர் வருகிறார். ஐயா, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்ல, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். இல்லை, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சரியம் அடைகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கும் பார்க்கல. நீ போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமாயிருப்பார். அந்த க்ஷணமே, இதுதான் நம்பிக்கையினுடைய அடையாளம். நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று வாயளவில் சொல்லிவிட்டு ஒரு நகைச்சுவையாக இப்படி சொல்வார்கள், மழையே பெய்யக்கூடாது ஆண்டவரே இன்னைக்கு என்று நல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்த கூட்டத்துக்கு போகும்போது ஒரு கொடையும் எதுக்கு வச்சுக்கலாம். இதுவா நம்பிக்கை? மழை பெய்யக்கூடாது, கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க வேண்டும் என்பவர் கொடையை வீட்டில் வச்சுட்டு இல்லை வரணும். எதுக்கும் ஒரு சின்ன கொடை, ஃபோல்டிங் அம்பர்லா உள்ளே வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டா இது பேர் நம்பிக்கை இல்லையே. முற்று முடிய ஏது நடந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நான் உம்மை நம்புவேன்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. நீரே என் நம்பிக்கை, தாவீது எழுதுகிறான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வையுங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். யாரை நீங்கள் நம்புகிறீர்கள்? உங்களை அவர் தப்புவிக்க போதுமானவர். அவரை நம்புகிறவர்களை அவர் சொல்றார், நிச்சயமாக நான் விடுவிப்பேன். அவர் சொல்றார், உன்னை நான் தப்புவிப்பேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீர்கள். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை காப்பார். மூன்றாவதாக, சங்கீதங்களின் புத்தகம் 91:3 இப்படி வாசிக்கின்றோம். Psalm 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. உலகமெங்கும் கொள்ளை நோய்கள், உலகமெங்கும் வேடன் என்ற எதிராளியினாலே நாம் எப்படியாவது பிடிக்கப்பட வேண்டும். அங்கங்கே கண்ணி. நாங்கள் ஒரு முறை மறைந்த போதகர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்களை வைத்து ஒரு திறந்த வெளி மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். மழை பெய்வதற்குரிய காலம் அல்லாது, திறந்த வெளி மைதானம், ஸ்டேஜும் திறந்த ஸ்டேஜ், மேடை, மேலே ஒன்றும் கவர் பண்ணவில்லை. கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று எதிர்பாராத விதத்தில் மழை கொட்டென கொட்டியது. ஆனால் எந்த தெய்வ மனிதன், விசுவாச வீரன் போதகர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்கள் ஒரு கொடையை பிடிச்சு கொண்டு அந்த மழையில் நனைந்து ஊழியம் செய்தார். அற்புதங்கள் ஏராளம் நடந்தது. இவைகள் முடிந்து சில காலம் கழித்த பின்பு என்னுடைய நண்பர் ஒரு போதகர், அவர் என்னோடு பேசும் பொழுது, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமானார். சொன்னதானே தெரியும், சொல்லுங்கண்ணே. நீங்கள் பாஸ்டர் ஐயா ஓவன் ராபர்ட்ஸை வச்சு கூட்டம் நடத்துனீங்களே, அந்த கூட்டத்தில் ஒரு தீமையை செய்ய ஒரு மனிதன் முற்பட்டான். ஆங்காங்கே கூட்டம் தொடங்குவதற்கு முன்பதாகவே சின்ன சின்ன கண்ணி வெடிகளை அவன் பதித்து வைத்து விட்டான், இந்த கூட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று. இது யாருக்கும் தெரியாது. அதற்கு நேரம் குறித்து வைத்திருந்தான். ஆனால் மழை பெஞ்சது இல்லையானார். ஆமாம், ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெபத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய மக்களுடைய கண்ணீரை பார்த்து மழையை வர வைத்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான். பாஸ்டர், நான் இப்படி தீமை செஞ்சேன், இவங்க கும்பிடுற தெய்வம் இப்படி காப்பாத்திட்டாரு, அப்ப இவர் தான் சக்தி உள்ள தெய்வம் என்று அவன் மனம் திரும்பிட்டான். பாஸ்டர், ஹல்லேலூயா. அதேதான் சொல்றாரு, நீ வேடனுடைய கண்ணி, ஏதாம் அமைச்சாலும் நான் உன்னை தப்புவிப்பேன். அதான் சொல்றேன், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அந்த 1ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன். அப்போ உன்னதமான ஒரு தேவன், உயிருள்ள ஒரு தேவன், அவருடைய மறைவில் நாம் வந்துவிடணும். இஸ்ரேலில் குண்டு மழை பெய்த பொழுது பங்கர்ஸ் என்று வச்சிருக்கிறார்கள். சைரன் சத்தம் கேட்ட உடனே கிடுகிடுன்னு ஓடி போய் அதுக்கு அடியில் ஒழிஞ்சுக்கிறாங்க. பழைய ஏற்பட்ட காலத்தில் தெரியாத்தனமாக ஒருவர் தவறு செஞ்சுட்டா அடைக்கல பட்டணம் என்று ஒரு அடைக்கல பட்டணத்தை கட்ட சொன்னார் ஆண்டவர். தெரியாத்தனமா, வேணும்னு இல்லை, தெரியாம ஒன்று நடந்துருச்சுன்னா அவன் அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்கலாம். அதே போல இஸ்ரவேலில் குண்டுமழை பெய்யும் போது அந்த பங்கர்ஸ் பதுங்கு குழிகளுக்குள்ளே போய் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். அது போலதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணி, உங்களை தாக்க வருகிற கொள்ளை நோய், இதில் இருந்தெல்லாம் நீங்க தப்பு வைக்கிறதுக்கு ஒரே வழி அந்த உன்னதமானவருடைய
மறைக்கு வந்துடணும், சர்வ வல்லருடைய நிழலில் வந்துடணும். நிச்சயம் கர்த்தர் உங்களை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்து தப்புவிக்கிறார். நான்காவதாக யாரை அவர் தப்புவிப்பார்? முதல் பார்த்தோம், தேவனிடத்தில் அன்புக்குறவர்களை அவர் தப்புவிப்பார். தேவனை நம்புகிறவர்களை தப்புவிப்பார். அவருடைய மறைவில் இருக்கிறவர்களை தப்புவிப்பார். இப்பொழுது நான்காவதாக எசேக்கியேல் 34:10 இப்படி வாசிக்கிறோம். புக் ஆஃப் எசேக்கியேல் 34 and verse 10. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. என் ஆடுகளை தப்ப பண்ணுவேன். நானே நல்ல மேய்ப்பன். அருள்நாதர் இயேசு யோவான் 10 சொல்றார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து அவைகளை காப்பாற்றுவார். தாவீதினுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. அவர் ஆடு மேய்க்கிறவர் தானே. மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போ ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, இன்னொரு முறை கரடி வந்துச்சு ஆடுகளை அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த தாவீது ஆண்டவர் பேரில் கொண்டிருந்த அபரிவிதமான நம்பிக்கையினாலே, அன்பினாலே வல்லமை பெற்றவராய் அந்த சிங்கத்தையும் கரடியும் கிழிச்சு போட்டார். ஒரு ஆடு மாதிரி ஆடுகளை காப்பாற்றினார். அதுதான் நல்ல மேய்ப்பன். அதே தான் சொல்றார், என் ஆடுகளை தப்ப பண்ணுவேன். சில மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை அவர்கள் ஒழுங்காக மேய்க்காமல் அவைகளை தங்களுக்கு இரையாக்கி கொள்ளுகிறார்கள், அல்லது எதிராளி வரும்பொழுது விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கையில் இருந்தும் என் ஆடுகள், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள், என் பின்னே வருகிற ஆடுகள், நான் காப்பாற்றாமல் வேறு யார் காக்க முடியும்? எனவே என் ஆடுகள், நான் அவைகளை எதிரியின் கைக்கு தப்புவித்து பொல்லாத மேய்ப்பர்கள் கைக்கும் அவர்களை தப்புவிப்பேன். அவர்கள் அந்த பொல்லாதவர்களுக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாவதாக சங்கீதம் 18:19 வாசிக்கின்றோம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ரொம்ப பிரியமானவங்க கிட்ட தான் எதையும் சொல்ல முடியும். எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு மிகவும் பிரியமானவர், இவர்கிட்ட நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் என்றால் அவர் இன்னாருக்கு பிரியமாக அவர் சார்ந்திருக்கிற அந்த ஸ்தாபனத்துக்கு பிரியமானவராக இருந்தால் தானே அதை செய்ய முடியும். அதனால தான் இங்கே அவர் சொல்றார், என்னை அவர் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். அவருக்கு பிரியமாக நான் இருந்தபடினால்தான். மோட்சலோகம் நமக்காக அங்கே அழகிய மாளிகையை கட்டுகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ணின பின்பு என்று சொல்றார். என்ன, நீங்க அவருக்கு ரொம்ப பிரியமானவங்க. உங்களுக்காக அவர் அங்கே ஸ்தலத்தை ஆயத்த பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படி நாம் பிரியமானவர்களாய் இருப்போமானால் தப்புவிப்பார். ரொம்ப பிரியமானவர்களுக்காக எதையும் செய்ய சிலர் இருக்கிறார்களே. அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டி.ஜே. தினகரன் ஐயாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு அவசர நிலை ஏற்பட்டு விட்டது. 1990 ஆண்டு ஜனவரி மாதம் 10 அப்பொழுது ஈஸ்வரைக்கிறார் அலுவலகத்தில் நான் பணியாளனாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ரெவரண்ட் ஜெபராஜ் சாமியல் ஐயா பொறுப்பாளர். அவர் ஒரு அவசர அழைப்பு கொடுக்கிறார். சீக்கிரமாக எல்லாரும் பால்ஸ் ஆடிட்டோரியத்திற்கு வாருங்கள். நாங்கள் எல்லாம் ஓடணும். அப்படியே நான் தளர்ந்து போய் குரல் அப்படியே நடுங்கி, நம் அன்பு சகோதரருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது உடனே அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க. A1 பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்கெல்லாம் போய் கொடுங்க. எல்லாம் ஓடணும். அப்பொழுது ஒரு 120 சிப்பந்திகள் இருந்தார்கள். ஒரு 5 பேர் போல தான் A1 பாசிட்டிவ். அதில் முதலாவது ஏன் ரத்தம்
A1 பாசிட்டிவ் என்று சொன்னார்கள். என் ரத்தம் அவர்கள் எடுத்தார்கள். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையோடு ஓடி கொடுத்தோம். அவ்வளவு பிரியமானவர். அவருக்கு நாங்களும் பிரியமானவர்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். அதனால தான் பிலமோன் 7ஆம் வசனத்தில், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். கோடானு கோடி மக்களுக்கு ஆறுதலாக ஔஷதமாக விளங்கிய சகோதரர் தினகரன் நம்ம எல்லாருக்கும் பிரியமானவர். அந்த பிரியமானவருக்கு உயிரையே கொடுக்கிறதுக்கு, எதையும் செய்வதற்கு மக்கள் ஆயத்தமாக இருந்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என் இரத்தத்தை நான் கொடுப்பேன் என்று சூளுரைக்கிற தேவ மனிதர்கள் இன்று மிஷனரிகளாய் போயிருக்கிறார்கள். சில மிஷனரிகள் வசதி தேடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், எனக்கு பிரியமானவன், அதனால நான் அவனை தப்பு வைப்பேன். அடுத்து இதே வசனத்தை 2 சாமுவேல் 22:20 வாசிக்கிறோம். அதே வசனம்தான். 6ஆவதாக யாரை அவர் தப்பி வைப்பார்? எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். பாடுங்கள், துதியுங்கள். இந்த ரகசியத்தை கர்த்தர் சில ராஜாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக சுற்றிலும் எதிராளிகள் வந்துட்டாங்க. அம்மோன் புத்திரர், இன்னும் பலர். அப்பொழுது ஆலோசனை வருது, எப்பா ஒன்றும் பயப்படாத, பாடகர்களை ஏற்படுத்து, நீங்கள் பாடி துதி செய்யுங்க போதும். அவ்வளோதான் செஞ்சாங்க அவங்க, வேற ஒன்றும் பண்ணல. இப்பொழுது போல பெரிய அணுகுண்டு அது எது பீரங்கி எல்லாம் கொண்டு போல, பாடகர்களை ஏற்படுத்தி பாட செஞ்சார்கள். அவர்கள் பாடி துதி செய்த பொழுது எதிராளி தங்களுக்குள்ளே வெற்றுண்டு மடிந்தார்கள். அதுதான் கர்த்தரை பாடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது உண்டாகிற மேன்மை. கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலத்தில், தொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலத்தில் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அன்று ராத்திரியிலே அவர்கள் பாடி துதி செய்தார்கள். சங்கிலிகள் தெரிப்பட்டன, தானா கரண்டு விழுந்தது, கதவெல்லாம் திறந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பாடி துதி செய்யும் பொழுது, கர்த்தரை போற்றும் பொழுது உண்டாகிறதா. அதனால தான் எப்பொழுதும் சொல்றோம், sing unto the Lord a new song, praise him, praise him all the time. உள்ளான மனதோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நீங்கள் துதித்து துதித்து பாடும் பொழுது உங்கள் கட்டுகள் எல்லாம் தானா போயிடும். உங்களோட உள்ளமெல்லாம் அன்பினாலே துள்ளும். அதே தான் அவர் சொல்றார், பாடுங்கள் பாடுங்கள் துதியுங்கள், பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை கர்த்தர் தப்பி வைப்பார். 7வது என்ன சொல்றார் பாருங்கள், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு கட்டளை பிறக்கிறது, இந்த சிலையை மட்டும்தான் வணங்க வேண்டும். ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும். வணங்காதவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவார்கள். இசை முழங்குகிறது, எல்லாரும் தாழ விழுந்து பழியும் பொழுது 3 எபிரேய புருஷர்கள் நெஞ்சு நிமிர்ந்து, முடியாது, எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர், அவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். 7 மடங்கு சூடாக்கு கட்டளை பிறக்கிறது. 1 மடங்கு சூட்லேயே உள்ள பொசிக்கிடும், 7 மடங்கு. ஐயோ, தக்க 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 தக்கன்னு எரியுது. இவங்க ஒன்றும் பயப்படல, ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். நடந்தது என்ன? எரிகிற சூளைகளை தூக்கி போட்டார்கள். ஒரு முடி கூட கருகல. கூட 4வது ஒரு ஆள் உழவிட்டு இருந்தார். ராஜா பார்த்து ஆச்சரியப்பட்டார். தப்புவிக்கிற தேவன் சாதாரணமாய் ஒரு ஆளை தூக்கி போட்டா அவ்வளவுதான். அதுக்கு பின்னால வரும்போது பார்க்கிறோம், அங்க தப்புவிக்கிறவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற மக்களை அவர் கைவிட்டதே இல்லை, அவர் கைவிட போவதும் இல்லை.
அதனால தான் நல்ல ஆராதனை பண்ணுங்க. ஆராதனை என்று நாம் அவரை புகழாரம் சூட்டும் பொழுது அவரால் சிம்மாசனத்தில் பரலோகத்தில் இருக்க முடியாதாம், இறங்கி வந்துடுவார். அவர் சிம்மாசனத்தை நாம் ஆராதிக்கிறவர்கள் நடுவில் போடுவார். அதான் உண்மையான இருதயத்தோடு ஆராதிக்கணும். உண்மை விட்டா எனக்கு கதி இல்லை, என் தந்தை நீரே, என் தாயுமானவரே, எனக்கு எல்லாம் நீரே. ஆராதித்து பாருங்கள் முழு மனதோடு. ஆராதனை வேலையில் அங்கேயும் இங்கேயும் எண்ணத்தை சிதறடிக்காம, அதையும் இதையும் யோசிக்காம முழு மனதோடு அப்பா என்று ஆராதித்து. இப்பொழுது நிறைய நல்ல ஆராதனை வீரர்கள் உலகமெங்கும் தோன்றிவிட்டார்கள். ஆராதிக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தர் தப்புவிப்பார். நான் உங்களை தப்புவிப்பேன். கடைசியாக ஒன்று சொல்லி நாம் முடிக்க போகிறோம். 8ஆவதாக சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்தில் கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். கர்த்தர் உங்களை தப்புவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழி, அவரை கூப்பிடுங்க. அங்கே இங்கே ஓடுறதுக்கு பதிலாக முதல்ல அவரை கூப்பிட்டுடுங்க. தகப்பனே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? அதை தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். நெருக்கத்தில் நீ இருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எப்படி இப்பொழுது நாங்கள் எப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, கூப்பிடுங்க. 2 கன்னியாஸ்திரிகள் அநியாயமாய் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது இந்தியா முழுவதும் இருந்து எல்லாரும் கதறி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அதுபோலதான் உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏது பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை தப்புவிப்பேன். 8 குறிப்புகளை சொன்னேன். அதை உங்கள் நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கின்படி நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஐ வில் ரெஸ்கியூ. யாரை தப்புவிப்பார்? 1, தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்கள். 2, தேவனை நம்புகிறவர்கள். 3, உன்னதமான மறைவில் இருக்கிறவர்கள். 4, அவருடைய ஆடுகளாய் அவருடைய மேய்ச்சலில் இருக்கிறவர்கள். 5, அவருக்கு பிரியமானவர்கள். 6ஆவதாக அவரை பாடி துதிக்கிறவர்கள். 7ஆவது அவரை மட்டும் ஆராதிக்கிறவர்கள். 8ஆவது எந்த சூழ்நிலையிலும் அவரை கூப்பிடுகிறவர்கள். தப்புவிப்பார். எழுந்த நிலங்கள், கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கருளிய வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் உமது பிள்ளைகள் தாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம்மிடத்தில், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், உம் மறைவில் நான் வந்து விடுகிறேன் அப்பா என்று யாரெல்லாம் உம்மிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ மறு உத்தரவு அருளி செய்யும் அப்பா. உமக்கு பிரியமானவர்களாய், உம்மை எப்பொழுதும் பாடி துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்களாய், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்மை முதலிடத்தில் வைத்து கூப்பிடுவர்களாய் இருக்கிறவர்களை தப்புவிப்பீராக. இப்பொழுதும் சரீர நோயோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் தாரும். ஏதோ ஒரு கலக்கத்தினால், கடன் சுமையினால் நெருக்கப்படுகிறவர்கள், பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தப்புவித்தருளும் அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், எங்களுடைய தேசத்தின் பிரதமர், எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், முதல்வர்கள், உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அதே போல உலகமெங்கும் தேவனுடைய திருப்பணி செய்கிறவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தப்புவித்தருளும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள் தப்புவியும் அப்பா. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரையும் அவரோடு இணைந்தவர்களையும் உம்முடைய வருகைக்காக அயராது ஓடுகிற உமது தாசனை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தரலும், ஆசீர்வதித்தரலும். இப்பொழுதும் என்னென்ன காரியத்தை மனதில் வைத்து கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நமது ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க மறவாதீர்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும், பார்க்க மறவாதீர்கள். தவறவிட்டு அந்த ஆராதனையை எமது யூடியூப்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் ஒளிபரப்பாகும் பொழுது பார்க்கலாம். பாருங்கள், பிறரை பார்க்க தூண்டுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.